வணக்கங்க. இன்னைக்கு நாம இந்தியால ஒரு முக்கியமான பொருளாதார மாற்றம் பத்தி பேசப் போறோம். அதாவது இந்திய அரசாங்கம் கூகுள் டாக்ஸ்ன்னு சொல்லப்படுற 6% ஈக்குவலைசேஷன் லெவிய எடுக்க போறாங்க. இது எப்போலிருந்து அமலுக்கு வரும்? இதனால யாருக்கு என்ன லாபம்? ஏன் இந்த முடிவு எடுத்தாங்கன்னு எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்ப்போம். முதல்ல கூகுள் டாக்ஸ்னா என்னன்னு பார்க்கலாங்க. இந்த டாக்ஸ் 2016ல கொண்டு வந்தாங்க. இத ஈக்குவலைசேஷன் லெவின்னு சொல்றாங்க. அதாவது வெளிநாட்டு டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இந்திய மார்க்கெட்ல இருந்து வருமானம் சம்பாதிக்கும் போது அவங்க இந்திய அரசுக்கு டாக்ஸ் கட்டணுங்க. இதை எதுக்காகனா அவங்களுக்கு இந்தியாவில் பிசிக்கல் பிரசன்ஸ் இல்லாட்டியும் ஆன்லைன் வழியா இந்திய மார்க்கெட்ல இருந்து வருமானம் சம்பாதிக்கிறாங்க. அதனால அவங்க டாக்ஸ் கட்ட வேண்டி இருந்துச்சு. இந்த முறையை எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிசினஸ் கம்பெனிகள் இந்தியாவில் இருக்கிறதுனால இந்திய அரசாங்கத்துக்கு அவங்க டாக்ஸ் கட்ட வேண்டி இருந்துச்சுங்க. ஆனால் வெளிநாட்டு டிஜிட்டல் கம்பெனிகள் ஆன்லைன் வழியா இந்தியாவில் வருமானம் சம்பாதிச்சாலும் டாக்ஸ் கட்ட வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. இதனால ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை உருவாக்கணும்னு இந்தியா நினைச்சாங்க. அதாவது எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு இருக்கணும்னு நினைச்சாங்க. அதனால இந்த டாக்ஸ் முறையை கொண்டு வந்தாங்க. இப்போ எதுக்கு இந்த டாக்ஸை நீக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா கூட இருக்கிற ட்ரேட் டென்ஷனை குறைக்கிறதுக்காக தான். அமெரிக்கா இந்த டாக்ஸ் அமெரிக்க கம்பெனிகளுக்கு டிஸ்கிரிமினேட்டரி, அதாவது பாரபட்சம் பார்க்குற மாதிரி இருக்குன்னு அமெரிக்கா உணருது. அதாவது அமெரிக்க கம்பெனிகளை மட்டும் குறி வச்சு இந்த டாக்ஸ் போடுறாங்க அப்படின்னு அமெரிக்கா புலம்பிட்டு இருக்கு. இந்த டாக்ஸ்னால வெளிநாட்டு கம்பெனிகள் இந்திய பிசினஸ் கம்பெனிகள் கிட்ட இருந்து ஆன்லைன் அட்வர்டைசிங் வழியா சம்பாதிக்கிற வருமானத்துல 6% டாக்ஸ் கட்ட வேண்டி இருக்குங்க. இதனால அவங்களுக்கு காம்ப்ளைன்ஸ் பர்டன் அதிகமாச்சு. அதாவது சட்ட ரீதியான வேலைகள் அதிகமாச்சு. இது சம்பந்தமா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டாக்ஸ்னால இந்திய பிசினஸ் கம்பெனிகளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காஸ்ட் அதிகமாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கூகுள், மெட்டா போன்ற கம்பெனிகள் இந்த டாக்ஸ் பர்டனை அட்வர்டைசஸ், அதாவது விளம்பரம் கொடுக்கறாங்க பாத்தீங்களா, அவங்க மேல இந்த பர்டனை போட்டாங்க. அதாவது இந்த டாக்ஸ் போட்டாங்க. அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பும் சில டாரிஃப் சம்பந்தமான பிரச்சனைகளை பத்தி கிளப்பிட்டு இருந்தாருங்க. இதனால இந்தியா அமெரிக்கா கூட சுமூகமான ட்ரேட் ரிலேஷன்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு இந்த டாக்ஸை இப்போ நீக்குறாங்க. இப்போ இந்த முடிவுனால பிசினஸ் கம்பெனி என்ன லாபம்னு பார்க்கலாங்க. இதனால வெளிநாட்டு டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் மற்றும் இந்திய பிசினஸ் கம்பெனிகளுக்கு ரெண்டு பேருக்குமே எந்த விதத்துல லாபம் கிடைக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். முதல்ல டெக் ஜெயின்ஸ்க்கு எப்படி லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போங்க. கூகுள், மெட்டா, அமேசான் போன்ற கம்பெனிகளுக்கு டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்வயர்மெண்ட்ஸ், அதாவது டாக்ஸ் கட்ட வேண்டிய சட்ட ரீதியான வேலைகள் குறையுங்க. இதனால அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ், அதாவது லாபம் அதிகமாகும். அடுத்ததா இந்தியாவில் இருக்கக்கூடிய அட்வர்டைசர்ஸ்க்கு எப்படி லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போங்க. இந்திய அட்வர்டைசர்ஸ், அதாவது விளம்பரம் கொடுக்கறவங்க வெளிநாட்டு பிளாட்ஃபார்ம்ஸ் வழியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு காஸ்ட் குறைய வாய்ப்பு இருக்குங்க. இதனால அவங்க ரீச் மற்றும் என்கேஜ்மெண்ட்டும் அதிகமாகும். இந்த முடிவுனால டிஜிட்டல் அட்வர்டைசிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது டிஜிட்டல் விளம்பர முதலீடுகள் அதிகமாகும். இந்தியாவோட டிஜிட்டல் பொருளாதாரமும் மேம்படுங்க. இந்த முடிவு இந்தியாவோட டிஜிட்டல் டாக்ஸேஷன் அப்ரோச், அதாவது டிஜிட்டல் டாக்ஸ் போடுற முறையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இந்தியா முன்னாடி நான் ரெசிடென்ட் இ காமர்ஸ் கம்பெனிகளுக்கு 2% லெவி போட்டுட்டு இருந்தாங்க. அதையும் எடுத்துட்டாங்க. இதனால அவங்க டிஜிட்டல் டாக்ஸேஷன் பாலிசியில, அதாவது டிஜிட்டல் டாக்ஸ் போடுற கொள்கைகளை சீராக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறது புரியுது. இந்த முடிவுனால இந்தியாவோட டிஜிட்டல் பொருளாதாரம் மேம்படுங்க. வெளிநாட்டு கம்பெனிகள் இந்திய மார்க்கெட்ல இன்னும் அதிகமா முதலீடு செய்ய தொடங்குவாங்க. இந்திய பிசினஸ் கம்பெனிகளுக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காஸ்ட் குறையும். இதனால அவங்க பிசினஸும் இன்னும் வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. காணொளி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.